நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். காட்டில் கழுதையும் கங்காரும் பேசிட்டு இருந்ததாம். அதுங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டியாம். கழுதை சொல்லிச்சான், என் தோள் மேல் எவ்வளோ சுமை வைத்தாலும் சுமந்துட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் கால் கடக்க நடப்பேன்னு சொல்லிச்சான். அதுக்கு கங்காரு சொல்லிச்சான், நீ 4 கால்களில் நடந்து கொண்டு சுமை சுமந்து கொண்டு ஒரு சில மணி தூரங்களுக்கு தான் நீ நடப்பாய். நான் பெற்ற பின்பும் பிள்ளையை 2 கால்களில் நடந்து கொண்டு இரவும் பகலும் ஓயாமல் வயிற்றில் சுமப்பேன்னு சொல்லிச்சான். வேட்டையாட பதுங்கி பதுங்கி வந்த பெண் சிங்கம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிச்சான், வாழ்க்கையில் உணவு உடைன்னு எல்லா வசதியும் அமைந்த பிறகும் போட்டி பொறாமை வஞ்சம் குரோதம்னு எல்லா குப்பைகளையும் சுமந்துட்டு திரிகிற 6 அறிவு மனித பிறவியை விட 5 அறிவு ஜீவன் நம்மளே உண்மையான சுமையாளின்னு சொல்லிச்சான். என்னை பொறுத்த வரைக்கும் தன்னோட சுமையை மற்றவங்களுக்கு பாரம் இல்லாமல் சுமப்பவனே உண்மையான சுமையாளி.